ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் லாக். நான் காரைக்குடியில் இருந்து ஜொமேட்டோவில் நேற்று சண்டே பீக் டே. நேற்று பீக் டேயில் எவ்வளோ ஒரு 500 ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதில் என்ன ஒரு பிரச்சனைனா என்னோடய இன்சென்டிவ் போயிடுச்சு. ஜொமேட்டோவில் எனக்கு இதான் செகண்ட் டே. ஸோ அதோடய ரூல்ஸ் எனக்கு சரியாக தெரில, அதனால் இன்சென்டிவ் மிஸ் பண்ணிட்டேன். இன்சென்டிவ் எப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க. ஸோ சண்டே மொத்தமாக நான் ஒரு 6 ஜிக்ஸு புக் பண்ணியிருந்தேன். 6 ஜிக்ஸு, அதில் 11 ட்ரிப்பில் நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 470 ரூபா. இதுக்கு எனக்கு மொத்தம் 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இதில் ஆஃப்டர்நூன் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம ஆன்லைனில் இருக்கணும். ஆனால் நான் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஜிக்கு முடிஞ்சு போச்சு. அப்போது நான் 2 மணி வரை தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ 2 மணிக்கு என்னோடய டியூட்டி முடிஞ்சதுனால நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் போல் தான் நான் இங்கே 2 மணி நேரம் 40 நிமிஷம் இல்லாததுனால இன்சென்டிவ் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்சென்டிவ் போயிடுச்சு. இன்சென்டிவ் நான் மதியம் மட்டும் ஒரு 6 ட்ரிப் அடிச்சிருந்தேன். ட்ரிப்புக்கு 10 ரூபாய்ன்னு பார்த்துருந்தாலும் 60 ரூபா வந்துருந்துச்சுன்னா ஒரு 530 ஆகிருக்கும். அந்த 60 ரூபா பார்த்தா பெட்ரோலுக்கு அதாக இருக்கும். அதை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே பார்த்துக்கலாம். ஸ்விக்கிலலாம் பார்த்தோன்னா டெய்லி இன்சென்டிவ் தான் இருக்கும். டெய்லி இன்சென்டிவ்னால் ஜொமேட்டோவில் எனக்கு எப்படின்னு தெரில. ஜொமேட்டோவில் டெய்லி இன்சென்டிவ் மாதிரி வரல. இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கும் வரல. சண்டே இருந்தது. ஆனால் ஸ்விக்கியில் நம்ம 120 ரீச் பண்ணிட்டோம்னாலே 50, அப்புறம் 170 ரீச் பண்ணும்போது இன்னொரு 50 ஏறும். அதே மாதிரி நம்ம 50-50 ஆட் ஆகிட்டே போகும் டெய்லி இன்சென்டிவில். ஜொமேட்டோவில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஸ்விக்கியில் 35 ரூபாயை தாண்ட மாட்டாங்க. எந்த ஆர்டர் எடுத்தாலும் சரி 35, 25 தான் அவனுக்கு போடுற ஆடலாம். ஆனால் ஜொமேட்டோவில் அப்படி கிடையாது. ஜொமேட்டோவில் 40, 50, 60 கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி கணக்கு பண்ணி போட்டுறானுங்க. ஸோ எல்லாமே ஒரே கணக்கு தான் வரும் போல். பார்க்கலாம். ஜொமேட்டோ இன்னும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.